வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். எந்தவித நலத்திட்ட உதவிகளும் இல்லாமல் மீனவர்கள் பாதிப்பு அடைந்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. மின் பேருந்தில் ஆங்கில எழுத்துக்களை அகற்ற வலியுறுத்தல். தமிழ் உரிமை இயக்கத்தினர் பேருந்தை நிறுத்தி எழுத்துக்களை அகற்ற முயன்றதால் பரபரப்பு. ஏலச்சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி. தொழிலதிபர் உட்பட 6 பேரை தேடுகிறது காவல்துறை. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சேத்திலால் நகர் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதேபோல லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சேத்திலால் நகர் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர். இந்த நிலையில் மழைநீர் தேங்கியுள்ள சேத்திலால் நகர் பகுதியை நேரில் பார்வையிட்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தேங்கியுள்ள மழைநீரை உடனடியாக அகற்றி மக்கள் பாதிக்கப்படாத வகையில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்தார். தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் இந்த ஆய்வின் போது உடனிருந்தனர். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக கடலூர் சாலையில் அமைந்துள்ள சிங்காரவேலர் சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் ஆட்சியில் மீனவர் தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆனால் தற்போது மீனவர்கள் மிகவும் பாதிப்படைந்து வருகின்றனர். எந்தவித நலத்திட்ட உதவிகளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக ஆட்சியில் செயல்படுத்தவில்லை. இதனால் மீனவர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவித்தார். விமரிசையாக புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் நாங்கள் கொண்டாடியிருக்கிறோம். குறிப்பாக கல்வியில் முதல் 3 இடங்களுக்கு பரிசு வாங்கி மீனவர் சமுதாயத்தினர். லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகர் பகுதியில் அரசு சார்பாக வழங்கப்படும் இலவச அரிசியை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தையும் அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து முழுவதுமாக பொதுமக்களுக்காக நிறைவேற்றினார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன். அந்த வகையில் அரசு சார்பாக வழங்கப்பட்டு வரும் இலவச அரிசியை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சிநகர் பகுதியில் பொதுமக்களுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் ரேஷன் அரிசி வழங்கினார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் உருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மாலை அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கமிட்டியின் மாநில நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர், மீனவர் பிரிவு என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று புதுச்சேரி மாநிலம் வீராம்பட்டினம் விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் JCM மக்கள் மன்றத்தினர் உள்ளிட்ட பல்வேறு மீனவர் அமைப்பினர் கலந்து கொண்டு சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வில்லியனூர் ஆத்துவாய்க்கால்பேட்டில் 25 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் குழாய் புதைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன், வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர், ஆத்துவாய்க்கால்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய குடிநீர் விநியோக குழாய் மற்றும் அதனை சார்ந்த இதர பணிகள் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி ஆத்துவாய்க்கால்பேட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் திருவேங்கடம், ஊர் முக்கியஸ்தர்கள் காளி, கந்தன், மூர்த்தி, சிலம்பு, செல்வகுமார், ஜெயக்குமார், விக்கி, கண்ணன், சக்திவேல், இளங்கோ, யுவராஜ், ஐயப்பன், விஸ்வநாதன், வேந்தன், சேஷன், கிரி, குணா, தெய்வகுமார், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, தர்மராஜ், அமைப்பாளர்கள் ரமணன், செல்வநாதன், ஹாலித், தொகுதி பொருளாளர் கந்தசாமி, செயற்குழு உறுப்பினர் ஏழுமலை, கிளைக்கழக நிர்வாகிகள் சபரி, ஜனா, முருகன், ரஃபிக், கார்த்திகேயன், கோவிந்தன்ராஜ், வீரகண்ணு, பாலகுரு, ராஜேந்திரன், ரகு, பாலமுருகன், பாலு, ஹரி, குமார், விஜய் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் புதிதாக இயக்கப்பட்ட மினி மின் பேருந்தில் எழுதப்பட்டிருந்த ஆங்கில எழுத்துக்களை அகற்ற வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் போராட்டம் நடத்திய போது எதிரே வந்த பேருந்தை நிறுத்தி ஆங்கில எழுத்துக்களை அகற்ற முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் மின்சார மினி பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு 25 பேருந்துகள் கடந்த மாதம் முதல் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்துகளில் தமிழ் அல்லாமல் ஆங்கில மொழியில் மட்டுமே பேருந்தின் பெயர் மற்றும் பேருந்து பயணம் செய்யும் இடங்கள் இடம்பெற்றுள்ளன. மினி மின்சார பேருந்துகளில் எழுதப்பட்டிருந்த ஆங்கில எழுத்துக்களை அகற்றவும் தமிழ் மொழிகளில் எழுதவும் வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் மின்சார பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மினி மின்சார பேருந்து வருவதை கண்ட போராட்டக்காரர்கள் அதனை தடுத்து அதில் உள்ள ஆங்கில எழுத்துக்களை அகற்ற முற்பட்டனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் இதனை தடுத்து அவர்களை அப்புறப்படுத்திய நிலையில் பேருந்து மீண்டும் சாலையில் சென்றது. ஆங்கில எழுத்துக்களை அகற்றி
தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்த வேண்டும் என போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் பேருந்தில் இருந்த ஆங்கில எழுத்துக்களை அகற்ற முயன்றது சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. போக்குவரத்து கழகத்தில் மின்சார பேருந்தில் வாகன மற்றும் பெயர் பலகையில் தமிழ் கொண்டு அமைத்திடு. தமிழில் இல்லா பேருந்தை புதுச்சேரி மண்ணில் அனுமதியோம். தமிழ் இல்லா பேருந்தை புதுச்சேரி மண்ணில் அனுமதியோம். இனியும் நாங்கள் அனுமதியோம். தமிழ் உரிமை இயக்கத்தினர் புதுச்சேரி மண்ணில் மொழியை புதுச்சேரி பூர்வ குடியின் தமிழ் மொழியை தமிழ் குடியின் வரி பணத்தில் புறக்கணிக்கும் ஆணையரை வாக்குறுதி தந்த செயலாளரை வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ் இல்லா பேருந்தை தமிழ் மண்ணில் இயக்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா பிச்சைவீரான்பேட் பகுதியில் தூய்மை பணியை மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நிலவிய சுகாதார சீர்கேட்டினை போக்கும் வகையிலும் பொதுமக்களின் நலன் கருதியும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தனது தொண்டர்களுடன் இணைந்து மக்கள் நலப் பணிகளை மேற்கொண்டார். இதில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிச்சைவீரான்பேட் பகுதியில் இயங்கி வரும் டாக்டர் அம்பேத்கர் அரசு பள்ளி வளாகத்தை சுற்றிலும் பல நாட்களாக முட்புதர்களும் தேவையற்ற செடிகளும் மண்டி கிடந்தன. இந்த பகுதி கொசு உற்பத்தி மையமாக மாறி பள்ளி மாணவர்களுக்கு டெங்கு போன்ற நோய்கள் வரும் அபாயம் நிலவியது. சமீபத்தில் குழந்தைகள் தினத்தன்று பள்ளிக்கு சென்ற அமமுக லாவண்யாவிடம் பள்ளி நிர்வாகம் வைத்த கோரிக்கையை ஏற்று அவர் தனது தொண்டர்களுடன் சென்று அந்த வளாகத்தை முழுமையாக சுத்தம் செய்து கொடுத்தார். மேலும் கொசு தொல்லையை நிரந்தரமாக நீக்க கொசு மருந்து அடித்துக் கொடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். பிச்சைவீரான்பேட்டில் உள்ள கலை மேடை பகுதியில் பொதுமக்களால் வீசப்பட்ட குப்பைகள் மற்றும் கால்நடைகளின் எச்சங்கள் குவிந்து சுகாதார சீர்கேடு நிலவியது. இதில் லாவண்யா தனது தொண்டர்களுடன் பங்கேற்று அந்த பகுதியை சுத்தம் செய்து சீரமைத்தார். தூய்மை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பிச்சைவீரான்பேட்டை சேர்ந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நபரை நேரில் சந்தித்து மருத்துவ செலவுகளுக்காக லாவண்யா உதவித்தொகையை வழங்கினார். இந்த மக்கள் நல பணிகளுக்காக ஊர் பஞ்சாயத்தாளர்கள், பொதுமக்கள் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் லாவண்யாவிற்கு பாராட்டுகளை தெரிவித்தனர். புதுச்சேரி ஜனநாயகத்தை பணத்தால் வாங்க முடியாது என்றும் 2026இல் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு கூட்டத்தில் மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பேசுகையில், தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும். தொகுதிகள் தோறும் இரத்த தானம், மரக்கன்றுகள் நடுவது, நலத்திட்டங்கள் வழங்குவது போன்றவற்றை செய்ய வேண்டும். பல தொகுதிகளில் சுவர் விளம்பரம் செய்யப்பட்டு வருகிறது. இன்னும் சில தொகுதிகள் செய்யப்படாமல் உள்ளது. இது நம்மை அடையாளப்படுத்துவதற்கும் கட்சியின் வளர்ச்சியை சொல்வதற்குமாகும். அரசு பேனர் வைக்கக்கூடாது என கூறியுள்ளனர். நாம் முழுமையான ஒத்துழைப்பை அரசுக்கு கொடுக்க வேண்டும். உலகம் போற்றும் தலைவராக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளார். அந்த சாரலில்தான் புதுவையில் இந்த கட்சி 27 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் இருந்தால் கூட இன்னும் வீறு கொண்டுதான் இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு நன்றி சொல்ல வேண்டும். நெல்லித்தோப்பு தொகுதியை நாம் அவரிடம் கொடுத்தோம். பிறகு அவர் செல்லும் போது நம்மிடம் கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். அவர் வீதி வீதியாக சென்று SIR பற்றி பதிவு செய்கிறார். அவர் நாம் வெற்றி பெறுவதற்கு முழுமையாக உழைக்கிறார். கூட்டணிக்கு வேலை செய்ய தயாராகிவிட்டார். இன்றைக்கு புதுச்சேரியில் முதன்மை கட்சி திமுக தான். எந்த கட்சிக்கும் இது போன்ற கட்டமைப்பு கிடையாது. நூற்றாண்டுகள் கண்ட கட்சி, பல போராட்டங்களை கண்ட கட்சி. எத்தனையோ பண முதலாளிகள் புதுச்சேரியில் வேலை பார்த்தாலும் நம்மளை தொட்டு பார்க்க முடியாது. மக்களுக்காக தொண்டு செய்கிறோம். வாய்ப்பு இருந்தால் வெற்றி பெறுவோம், இல்லை என்றால் தொடர்ந்து சேவை செய்வோம். புதுச்சேரி மக்கள் நம்மை நம்பி உள்ளனர். அமைதியாக ஆர்ப்பரிப்பு இல்லாமல் அரசியல் செய்கிறோம். 25 தொகுதிகளில் இன்று வெற்றி வேட்பாளர்கள் தயாராக உள்ளனர். யாருக்கு சீட் கொடுத்தாலும் வெற்றி பெற வைப்போம். நம்மை வீழ்த்த வியூகம் அமைக்கின்றனர். பாஜக, NR காங்கிரஸ் பெயரை கூறி ஓட்டு வாங்க முடியாது.
நம் தொகுதிகளில் பல தொல்லைகள் கொடுக்கின்றனர். தன்மானம், சுயமரியாதை உள்ள புதுச்சேரி மக்களை பணத்தால் வாங்க முடியாது. இது மாநில சுயாட்சிக்காக போராடிய இயக்கம். இந்த ஆட்சியின் அவலத்தை மக்களிடம் எடுத்து கூற வேண்டும். தேர்தலில் கூறியதை ஒன்று கூட செய்யவில்லை. ஏர்போர்ட் விரிவாக்கம், ரயில் சேவை விரிவாக்கம், புதிய தொழிற்சாலை எதுவும் செய்யவில்லை. ஐடி பார்க் வர வேண்டும். இலவச மனைப்பட்டா கிடைக்க வேண்டும். வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும். லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலையை திறக்க வேண்டும். மூடப்பட்டுள்ள ஆலைகளை திறக்க வேண்டும். மூடப்பட்டுள்ள 19 பொது நிறுவனங்களை மீண்டும் திறக்க வேண்டும். அதிக காலம் முதல்வராக உள்ளவர் முதலமைச்சர் ரங்கசாமி. இதுவரை ஒரு நிறுவனத்தை கூட அவர் திறக்கவில்லை. சேதராப்பட்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க கையகப்படுத்தப்பட்ட நிலம் கிடப்பில் கிடக்கிறது. மின்துறையை தனியார்மயம் ஆக்குவதற்கு அரசு சார்பில் மின்மீட்டர் வாங்கி அதை தனியாரிடம் ஒப்படைக்க பார்க்கின்றனர். அதனை வெளிப்படையாக அமல்படுத்த முடியவில்லை. மத்திய மாநில அரசுகள் மாநில வளர்ச்சிக்கு ஒன்றும் செய்யவில்லை. இன்னும் 2 மாதம் உள்ளன. இனிமேல் இவர்கள் கொண்டு வரும் திட்டங்களை செய்ய முடியாது. பீகாரை போன்று வாக்கு திருட்டு, அரசு பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்க பார்ப்பார்கள். பணத்தால் புதுவை ஜனநாயகத்தை வாங்க முடியாது. புதுச்சேரி திமுக காரர்கள் தகுதியற்றவர்கள் என்று யாரும் நினைக்க வேண்டாம். நாங்கள் புதிதாக தேர்தலை சந்திக்கவில்லை. பல தேர்தலை பார்த்தவர்கள். எந்தவித சலசலப்புக்கும் அஞ்சுவதில்லை. உங்களிடம் உள்ள பணத்தை வைத்து சர்க்கரை ஆலையை திறந்தால் நல்லது. தேர்தலுக்காக மாறுபவர்கள் நம் கூட்டணியில் இல்லை. 30 தொகுதிகளிலும் வேலை செய்ய கூறியிருக்கிறார்கள். கூட்டணி கட்சிக்காரர்களுக்கும் நாம் உழைக்க தயாராக இருக்கிறோம். எஸ்ஐஆர் பதியும் போது பெயர் நீக்கப்படுவது, BLO எதிர்ப்பாக செயல்படுகிறார் போன்ற பிரச்சனை இருந்தால் உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும். சார்லஸ் மார்டின் பாஜகவின் B டீம். தமிழக அரசின் சாதனைகளை கூறி நம் அணி வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்றும் திமுக அமைப்பாளர் சிவா பேசினார். பல போராட்டங்கள், பல தியாகம், பல உயிரிழப்பு, பல மாநாடு, பல கூட்டம், பலதை பார்த்த கட்சி இது. பலதை பார்த்து வளர்ந்த கட்சி இது. இது ஒரு கொள்கை புரட்சி கட்சி. இது ஏதோ ஒரு ஆள் நம்ம தாத்தா காலத்துலேருந்து வளர்ந்து கொள்ளப்பட்ட கட்சி. நம்ம ரத்தத்தில் ஊறி போனது. ஏதாவது வந்தேறீங்க சில எதிர்பார்த்து தேடி வர்றவங்கன்னா 1-2 பேருக்கு அசையலாம் மொழியா இது ஒரு எஃகு போட்டது. அதனால தான் இன்னைக்கு எத்தனையோ பண முதலாளிகள் இந்த புதுச்சேரியில் இறங்கி வேலை பார்த்தாலும் கூட நம்மளால் அவங்களால கொண்டு போகிறோம். நாங்கள் வெற்றி பெறத்துக்கோசம் பொறுத்த கட்சி இல்லை. வெற்றி பெறத்துக்கோசம் இந்த கட்சிக்கு வந்தவங்க இல்லை. நாங்கள் இன்றைக்கி தேர்தல் வேலை செய்கிறோம், ஜனநாயக வேலை செய்கிறோம், மக்களுக்கான தொண்டுகளை செய்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வெற்றி பெறும். வாய்ப்பு இல்லாட்டாலும் திருப்பி இந்த இயக்கத்தில் மக்களுக்கான பணியை தொடர்ந்து செய்வோம். அதனால் பணத்தால் புதுச்சேரி ஜனநாயகத்தை வாங்க முடியாது. இன்றைக்கி தலைவர் வழியில் புதுச்சேரியில் திராவிட முன்னேற்ற வெற்றிநடை போட்டு இருக்குது. நமக்கு வழிகாட்டியாக ஒரு தலைவரை கொடுத்துருக்காங்க. ஏதோ புதுச்சேரியில் இருக்க திமுக சொங்கின்னு யாரும் நினச்சிடக்கூடாது. ஏதோ பெரிய பணம் வச்சுன்னு வந்துக்கிறாங்க. இங்கே இருக்கிறவனா ஒன்றில்லாத ஆளுன்னு யாரும் நினச்சிடாதீங்க. நாங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். நீங்கள் எவ்வளோ உயரம் ஏறி நிற்கிறீங்களோ அதுக்கு மேலே ஒரு படி ஏறி நிற்போம். ஆனால் உங்களை மாதிரி இப்பயே சலசலப்பு எதுவும் காட்டிங்கன்னு நாங்கள் இருக்க மாட்டோம். நாங்கள் ஏதோ புதுசாக இன்றைக்கி தேர்தல் சந்திச்சல உன் கூட நிற்கிறவங்க, உங்க கூட தேர்தல் பண்ணுறாங்க எல்லாரும் இந்த தேர்தலுக்கு வந்தவங்க. இனிமேல் தேர்தலை சந்திக்க போகிறாங்க. நாங்கள் பல தேர்தல் பார்த்தவங்க, புதுச்சேரி மக்களை அறிஞ்சவங்க. புதுச்சேரி மக்கள் வாக்களித்த மக்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்களாம் பார்ப்பாங்க. இந்த தொகுதி மக்களுக்கான வேலை செய்வாங்களாம் பார்ப்பாங்க. நமக்கு வீட்டுக்கு ஒரு தோழனா ஒரு சகோதரனா இருந்து நம்மளுடைய கஷ்ட நஷ்டத்தை கூட நிற்பாங்களாம் பார்ப்பாங்களா ஒழிய தயாராக இருக்கான். 30 தொகுதியில் வெற்றி பெற தயாராக இருக்கான். தாயை இழந்த துக்கத்தில் மதுவுக்கு அடிமையானவர் மது அருந்த பணம் இல்லாததால் ஆட்டோவை திருடி சவாரி ஓட்டி அதில் வந்த பணத்தில் அளவுக்கு அதிகமாக மது அருந்தி மயக்கத்தில் காவல்துறையினரிடம் சிக்கி சிறை சென்றுள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகரை சேர்ந்தவர் கிருஷ்ணன். பகலில் ஆட்டோ ஓட்டுநரான இவர் இரவில் கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் இருசக்கர வாகன ஷோரூமில் செக்யூரிட்டியாக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கிருஷ்ணன் தனது ஆட்டோவை கடந்த 16ஆம் தேதி செக்யூரிட்டியாக பணிபுரியும் இருசக்கர வாகனத்தின் ஷோரூம் அருகே நிறுத்திவிட்டு உள்ளே சென்ற அவர் சிறிது நேரத்தில் ஆட்டோ ஸ்டார்ட் செய்யும் சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தபோது நிறுத்தி வைத்திருந்த ஆட்டோ மாயமானதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியை சுற்றி பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஆட்டோவை மர்ம நபர் ஒருவர் எடுத்து செல்வது பதிவாகியிருந்தது. அதனை ஆதாரமாக கொண்டு புதுச்சேரி முழுவதும் ஆட்டோவை திருடி சென்ற மர்ம நபரை தேடி வந்த நிலையில் வானரப்பேட்டை பகுதியில் திருடப்பட்ட ஆட்டோ உள்ளதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் அங்கு சென்று பார்த்ததில் ஆட்டோவை திருடிய நபர் அளவுக்கு அதிகமான மது போதையில் ஆட்டோவில் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து ஆட்டோவை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர்.
விசாரணையில் அவர் கவிக்குயில் நகரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் செந்தில்நாதன் என்பது தெரிய வந்தது. மேலும் சில மாதங்களுக்கு முன்பு அவரது தாயார் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததால் துக்கம் தாங்காமல் மனமுடைந்த செந்தில்நாதன் தினந்தோறும் குடித்து மதுவுக்கு அடிமையாகி உள்ளார். இதனிடையே மது அருந்த பணம் இல்லாததால் கடந்த 16ஆம் தேதி கருவடிக்குப்பம் பகுதியில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோவை திருடி சென்று 4 நாட்களாக ஆட்டோ சவாரி ஓட்டியதில் கிடைத்த பணத்தை கொண்டு மது அருந்தி மகிழ்ச்சியாக இருந்துள்ளார். இதனிடையே அதிகப்படியான சவாரி காரணமாக அதிக பணம் கிடைத்ததால் அளவுக்கு அதிகமாக மதுவை வாங்கி அருந்தியுள்ளார். இதில் போதை தலைக்கு ஏறி என்ன செய்வது என்று தெரியாமல் ஆட்டோவில் போதையில் மயங்கியது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் இந்த திருட்டு சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழகத்தைப் போல் புதுச்சேரியிலும் கந்துவட்டி தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை தடுத்து ரவுடிகளின் அட்டகாசத்தை தடுத்து நிறுத்தி சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக சார்பில் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்று அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் சமீப காலமாக ரவுடிகள் கடைகளில் மாமூல் கேட்டு மிரட்டுவதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க வேண்டும் மற்றும் தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் கந்துவட்டி தடை சட்டத்தை கொண்டு வந்து கந்துவட்டியால் வியாபாரிகள் பாதிக்கப்படுவதை தடுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட துணைநிலை ஆளுநர் பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். முத்தியால்பேட்டை தொகுதியில் நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சம்பந்தமாக கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முத்தியால்பேட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழக நிர்வாகிகளுடன் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். அந்த மனுவில் குறிப்பிட்டது 3 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். முதல் கோரிக்கை இப்போ சமீப காலமாக ரவுடிகளுடைய தொல்லைகள் அதிகமாகிடுச்சு முத்தியால்பேட்டை தொகுதியில். கடந்த வாரம் ஒரு பேக்கரியில் ரவுடி உள்ள புகுந்து கத்தி காட்டி மாமூல் கேட்டு அந்த கடையை அடிச்சு உடச்சிருக்காரு. அதை தொடர்ந்து கடந்த ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு சம்பவம் செருப்பறையில் நடந்திருக்கு. இந்த 2 சம்பவத்தை சுட்டி காட்டி ரவுடிகளுடைய அட்டகாசம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான நடவடிக்கை உடனே எடுக்கணும்னு சொல்லிட்டு துணைநிலை ஆளுநர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்கோம். போலீஸ் ரோந்து அதிகப்படுத்தி சொல்லி தொகுதி ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். வியாபாரிகள் அச்சமின்றி அச்சத்தோட வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அச்சம் இல்லாமல் வாழ்த்துக்கு வழி பண்ணணும் அப்படின்னு துணைநிலை ஆளுநரை கோரிக்கை வச்சிருக்கோம். முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை கந்துவட்டி பிரச்சனை. வியாபாரிகள் இன்னைக்கு கந்துவட்டியில் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் வட்டி, 10,000 ரூபாய்க்கு 300 ரூபாய் வட்டின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குது. அது ஒரு பெரிய மாஃபியா மாதிரி ஒரு பெரிய கேங் சுற்றி வந்துட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யாருக்கும் ஒன்றும் வரல. அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு வியாபாரிகள் லெட்டர் எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி கந்துவட்டியால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், அதுக்கு உடனே நடவடிக்கை எழுதியிருக்காங்க. அதை மேற்கோள் காட்டியே அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கோம். ஏழை எளிய மக்களை பாதிக்கின்ற வகையில் வீடுகளில் பொருத்தப்படும் ஸ்மார்ட் மினிமீட்டர் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக வளர்ச்சி மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் பணிகள் குறித்து புதுச்சேரி மாநில நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநில பிற அணி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், அரசியல் சாசனத்தை அவமதிக்கும் திமுக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உயர்நீதிமன்றம் சரியான பதிலடியை வழங்கி மாநில அரசால் கொண்டுவரப்படும் மசோதாக்களுக்கு கால நேரத்தை கூற முடியாது என தீர்ப்பினை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது வரவேற்கத்தக்க ஒன்றாகும். மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான ஆட்சி இருந்தால் அந்த மாநிலம் நல்ல வளர்ச்சி அடையும் என்பதற்கு பீகார் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகும். அந்த விதத்தில் மத்திய பாஜக துணையோடு கூட்டணியில் இருந்த பீகாரில் மீண்டும் பாஜக கூட்டணி அரசு அமைந்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்திலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் ஆட்சியில் அமையும் என்றும், திமுக காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள வீடுகளில் ஸ்மார்ட் மின்மீட்டர் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது.
முதலமைச்சர் ரங்கசாமி இதில் தலையிட்டு ஏழை எளிய மக்கள் பாதிக்காத வண்ணம் மீட்டர் பொருத்தும் பணியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் அன்பழகன் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் நடைபெற்று வரக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தல் பணியில் கழகத்தின் சார்பில் ஏற்கனவே நியமனம் செய்யப்பட்டுள்ள BLA 1 மற்றும் BLA 2 ஆகிய மூவர்கள் விண்ணப்ப படிவங்களை பொதுமக்களுக்கு முறையாக பூர்த்தி செய்வது துணை நிற்க வேண்டும் என அறிவித்திருக்கிற அடிப்படையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. டிசம்பர் மாதம் கட்சி அறிவிக்கப்படும் என்றும் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டி அடுத்தடுத்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் கைத்தறி நிறுவனமான பான்பெட் போதிய வருமானம் இல்லாமல் மூடப்படும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அங்கு பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் பான்பெட் நிறுவனத்திற்கு நேரடியாக சென்று அங்கு பணிபுரியும் ஊழியர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து பான்பெட் கைத்தறி நெசவாலையை பார்வையிட்ட அவர் ஊழியர்களுக்கு 5 கிலோ அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் குமரகுரு பள்ளம் பகுதிக்கு சென்ற அவர் அங்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பை பார்வையிட்டார். அப்போது அடுக்குமாடி குடியிருப்பு விலங்குகளின் கழிவுகள் மற்றும் சமூக விரோத செயல்களால் அசுத்தமாக இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் அடுக்குமாடி குடியிருப்பை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அரசை வலியுறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள JCM மக்கள் மன்ற நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அங்கிருந்த மக்களிடம் வீடு கட்டி தருவதாக அரசு உத்தரவாதம் அளித்திருந்தார்கள். ஆனால் இந்த பகுதியில் வீடு கட்டியும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படாமல் உள்ளது. பல கோடி ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்ட கட்டிடம் அனாவசியமாக வீணடிக்கப்படுகிறது. மக்களின் வரிப்பணத்தை அலட்சியத்தால் அரசு வீணடித்துள்ளது. சொந்த வீட்டை இழந்து இங்கிருந்த மக்கள் வீடு இல்லாமல் கடனை வாங்கி வெளியில் வாடகைக்கு தங்குகின்றனர் என கூறிய அவர் இதில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்கும் அரசின் செயலை வன்மையாக கண்டிப்பதாக கூறினார். மேலும் புதுச்சேரியில் உள்ள பான்டெக்ஸ், பான்பெட் போன்ற நிறுவனங்களில் உள்ள ஊழியர்களை அரசு பயன்படுத்திவிட்டு தற்போது அவர்களுக்கான உரிய ஊதியத்தை கூட கொடுக்காமல் நஷ்டத்தில் சென்றுள்ளதாக கூறினார். அரசு முதலில் அவர்களுக்கான உரிய வேலையை செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியவில்லை என்றால் அவர்கள் செய்ய வேண்டியதை நிச்சயமாக நான் செய்வேன் என கூறினார். தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் அரசியல் கோமாளியுடன் சார்லஸ் மார்டின் சேர்ந்துள்ளதால் அவரை மக்கள் புறக்கணிப்பார்கள் என கூறியதற்கு பதிலளித்த அவர் சொல் அல்ல செயல் என்ற தாரக மந்திரத்துடன் JCM மக்கள் மன்றம் மூலம் பல மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை செய்து வருகிறோம். தேர்தல் முடிந்தவுடன் யார் கோமாளி என்பது தெரியவரும் என பதிலளித்தார். டிசம்பர் மாதத்தில் கட்சி அறிவிக்கப்படும். தொடர்ந்து பாத யாத்திரை உள்ளிட்ட விஷயங்களை திட்டமிட்டுள்ளோம். அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டி அடுத்தடுத்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம் என தெரிவித்தார். தொடர்ந்து மக்கள் தங்களை எளிமையாக சந்திக்க முடிவதில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவதாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் எதிர்க்கட்சிகள் கூறுவது முற்றிலும் தவறான ஒன்று. மக்களை நான் தினம்தோறும் சந்தித்து வருகிறேன். மக்கள் என்னை நம்பி என்னை தேடி வருகிறார்கள். அதன் காரணமாகவே பயத்தில் அவ்வாறு குற்றச்சாட்டுகளை வைக்கின்றனர். மக்கள் என்னை நம்புகின்றனர். அவர்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும்படி நான் களத்தில் இறங்கியுள்ளேன் என கூறினார். வந்திருக்கோம் இங்க மக்களுக்கு அவங்க என்ன கான்ஃபிடன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீடு கட்டி 216 பேருக்கு இந்த வீட்டை நம்ம கொடுப்போம்னு சொல்லி அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடு கட்டி ஆல்மோஸ்ட் 9 மாதம் மேலே 1 வருஷம் ஆக போகுது. இந்த மாதிரி வீடு கட்டி யாருக்குமே அந்த உரிமையாளருக்கு இன்னும் போய் சேரல. இதனால் என்ன பிரச்சனைனா, ஒன்று நம்ம கஷ்டப்பட்டு கட்டின வீடு, இவ்வளோ செலவு பண்ணி கட்டின வீடு இன்றைக்கி கட்டி அனாவசியமாக வேஸ்ட் பண்ணுறாங்க. இதே ஆல்மோஸ்ட் 50 கோடிக்கு மேலே செலவாயிருக்கிற ஒரு இடம். இப்படி 50 கோடிக்கு மேலே செலவு ஆயிருக்குன்னா இது யாரோட மனம்? மக்கள் வரி பணத்தை அரசாங்கம் இவ்வளோ அலட்சியமாக இவ்வளோ வீண் பண்ணி மக்களுக்கு பாவம் அவங்க இன்னைக்கு இந்த வீடு இல்லாமல் வெளியில் போய் வாடகையில் தங்கிட்டு இருக்காங்க. அந்த வாடகையில் தங்குங்கிற அவங்களுக்கு சொந்த வீடு அவங்க உண்மையான வீட்டை விட்டுட்டு வாடகைக்கு அவங்க வெளில கடனை வாங்கி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு டெய்லி தினசரி கூலியில் வேலை செய்கிற மக்கள் தான் இங்கே பயன்படுறாங்க. அவங்களாம் டெய்லி கஷ்டப்பட்டு அவங்க வாடகைக்கே தேவையில்லாத அனாவசியமாக செலவாயிட்டு இருக்கு.
ஸோ இந்த இதை வந்து அரசாங்கம் வந்து உரிய நடவடிக்கை இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது பில்டிங்லாம் கட்டி வச்சு இன்னும் வீண் போனால் பாருங்கள், உள்ளெல்லாம் போனால் ரொம்ப டேமேஜ் ஆகி பார்த்தா அனிமல்ஸ் போய் அங்கே ஃபுல்லாக வந்து அது அனிமல்ஸ்லாம் ஃபுல்லாக டாய்லெட் லிட்ரு பண்ணி ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. இந்த மாதிரி பில்டிங் வந்து என்றைக்குமே யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா பில்டிங் வந்து இது வந்து ரொம்ப பாலடைஞ்சு போயிடும். இதனால வந்து நிறைய கட்டியும் பிரயோஜனம் இல்லாமல் திரும்பி அது வீண் செலவு அதிகமாக செய்ய வேண்டிய சிச்சுவேஷன் வரும். புதுச்சேரியில் ஏலச்சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தொழிலதிபர் மற்றும் அவரது மகன் மகள் உட்பட 6 பேரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் 57 வயதான வைரமணி. இவர் 45 அடி சாலையில் உடற்பயிற்சி நிலையம் மற்றும் ஏலச்சீட்டு நிறுவனம் நடத்தி வருகிறார். இவரிடம் புதுச்சேரியை சேர்ந்த முருகன் என்பவர் கடந்த ஆண்டு மாத சீட்டு கட்டினார். சீட்டு முடிந்ததால் அதற்கான 25 லட்சம் ரூபாய் தருவதற்கு பதில் 5 லட்சம் ரூபாய் மட்டும் வைரமணி கொடுத்தார். மீதி தொகையை பிறகு தருவதாக கூறினார். அதனைத் தொடர்ந்து முருகன் மீண்டும் புதிய சீட்டு சேர்ந்து கடந்த 5 மாதமாக 5,25,850 ரூபாய் கட்டியிருந்தார். ஆனால் பழைய சீட்டு பணம் 20 லட்சம் ரூபாய் தரவில்லை. தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியவில்லை. சந்தேகமடைந்த முருகன் சீட்டு நிறுவனத்திற்கு சென்று பார்த்தபோது அலுவலகம் பூட்டியிருந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த முருகன் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறை ஆய்வாளர் பாபுஜி விசாரணை நடத்தினார். விசாரணையில் வைரமணி மோசடி செய்துவிட்டு குடும்பத்துடன் தலைமறைவாக இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து தொழிலதிபர் வைரமணி, அவரது மகன் தேவா, மகள் தவமணி மற்றும் சீட்டு நிறுவன ஊழியர்கள் லாஸ்பேட்டை புஷ்பா, வம்பாக்கீரபாளையம் மணிமேகலை, மேலாளர் பாகூர் பாலா ஆகியோர் கூட்டாக சேர்ந்து ஏலச்சீட்டு நடத்தி பலரிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்திருப்பதாக வழக்கு பதிவு செய்தனர். தலைமறைவாக இருக்கும் அவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சுமார் 50க்கும் மேற்பட்டவர்களிடம் ஏலச்சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது. மேலும் இவர்கள் குஜராத் பகுதியில் பதுங்கி இருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவரது மோசடி வலையில் முன்னாள் கண்காணிப்பாளர்கள் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபர்கள் பலரும் ஏமாந்து இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் தாங்கள் சிறையில் இருந்த இக்கட்டான காலத்தில் தங்களுக்கு உறுதுணையாக இருந்த சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்ட காரைக்காலை சேர்ந்த 27 மீனவர்கள் நேற்று விடுவிக்கப்பட்டனர். இதனிடையே மீனவர்கள் சிறையில் இருந்தபோது அவர்களை விடுவிக்க சட்ட ரீதியான உதவிகளையும் உணவு, உடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் உத்தரவின் அடிப்படையில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் செய்து கொடுத்தனர். மேலும் சிறையில் இருந்த மீனவர்களின் குடும்பத்தினரை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காரைக்கால் சென்று நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் மற்றும் 10,000 ரூபாய் நிதி உதவியும் வழங்கினார். இந்த நிலையில் சார்லஸ் மார்ட்டின் மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினரின் உதவியால் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் விமானம் மூலம் இன்று காலை சென்னை வந்தடைந்தனர். தொடர்ந்து காரைக்கால் செல்லும் வழியில் புதுச்சேரி வந்து சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து இக்கட்டான காலகட்டத்தில் தங்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்ததற்கு நன்றி தெரிவித்தனர். அப்போது மீனவர்களை சால்வை அணிவித்து வரவேற்ற சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் இலங்கை சிறையில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் மற்றும் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். நிகழ்வின் போது ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் உடனிருந்தனர். விருத்தாச்சலத்தில் வீட்டில் கெட்ட சக்தி உள்ளது, பூஜை செய்தால் அனைத்தும் நிவர்த்தி ஆகிவிடும் என பயமுறுத்தி ஓராண்டிற்கு முன் செயின் பறித்த 80 வயது முதியவர் மீண்டும் அதே பாணியில் திருட முயற்சிக்கும் போது பிடிபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பெரிய கண்டியாங்குப்பம் கிராமத்தை சார்ந்த வரதராஜன், தனலட்சுமி தம்பதியினர் வசித்து வருகின்றனர்.
இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் வீட்டில் தனியாக இருந்த தம்பதியிடம் அங்கு வந்த சுமார் 80 வயது மதிக்கத்தக்க ஆசாமி ஒருவர், உங்கள் வீட்டில் உறவினர்கள் செய்வினை வைத்திருக்கிறார்கள், அதனை எடுத்தால்தான் உங்கள் கணவரும் உங்கள் குடும்பத்தினரும் கஷ்டமில்லாமல் வாழ முடியும் என வயதான தம்பதியிடம் பயமுறுத்தல் வார்த்தையுடன் பேசியுள்ளார். இதனை கேட்ட தனலட்சுமி வரதராஜன் தம்பதியினர் பயத்தினால் என்ன செய்ய வேண்டும் என கேட்டுள்ளனர். அதற்கு எலுமிச்சம்பழம், தேங்காய், வாழைப்பழம் உள்ளிட்ட மாந்திரீக பொருட்களை வைத்து பூஜை செய்து செய்வினையை அகற்றிவிடலாம் என கூறியுள்ளார். சிறிது நேரத்தில் போலி ஆசாமி தனலட்சுமி வரதராஜன் தம்பதியிடம் கருப்பு மையை உடலில் தடவியதால் சிறிது நேரத்தில் இருவரும் மயக்கத்தில் இருந்துள்ளனர். இதனை பயன்படுத்தி தனலட்சுமி கழுத்தில் அணிந்திருந்த தாலி செயின், தாலியில் அணிந்திருந்த நகைகள் உள்ளிட்ட பொருட்களை போலி ஆசாமி திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து தனலட்சுமி விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவே திருடி சென்றது யார் என்பதை தெரியாமல் கிடப்பில் போடப்பட்டது. இதேபோல் கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் திருவாரூரில் நூதன முறையில் பூஜை செய்வதாக கூறி வீட்டில் இருந்தவர்களை ஏமாற்றி நகை பணத்தை திருடியுள்ளார். இந்த நிலையில் விருத்தாச்சலம் அடுத்த கொம்பாடி குப்பம் கிராமத்தில் 80 வயதான போலி ஆசாமி ஒரு வீட்டில் ஏமாற்ற முயற்சி செய்துள்ளார். போலி சாமியார் என தெரிய வந்ததும் அங்கிருந்த மக்கள் அவரை பிடித்து தர்ம அடி கொடுத்துள்ளனர். அப்பொழுது கண்டியாங்குப்பம் கிராமத்தில் பாதிக்கப்பட்ட தனலட்சுமி வீட்டார் அங்கு இருந்ததால் உடனே தனலட்சுமி மற்றும் அவரது உறவினருக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு வந்த அவர்கள் தன்னை ஏமாற்றி சென்ற போலி ஆசாமி இவர்தான் என தெரிவித்தார். அங்கு குடியிருந்த மக்கள் அவரை தர்ம அடி கொடுத்ததால் உடலில் காயம் ஏற்பட்ட நிலையில் அவரை அங்கு வந்த ஊமங்கலம் காவல்துறையினர் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் இவர் காரைக்குடி பகுதியை சார்ந்தவர் என்பதும் சுமார் 5 பேர் கொண்ட கும்பல் காரில் வந்து ஒருவர் மட்டுமே இறங்கி இதுபோன்று நூதன திரட்டில் ஈடுபட்டு பின்பு காரில் அனைவரும் புறப்பட்டு செல்வார்கள் என விசாரணையில் தெரிய வந்தது. இதேபோன்று விருத்தாச்சலம் பகுதிகளில் தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. விருத்தாச்சலம் அருகே எடச்சத்தூர் கிராமத்தில் தனியாக கூரை வீட்டில் வசித்து வந்த மாற்றுத்திறனாளியின் வீடு திடீரென தீப்பற்றி எரிந்ததில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மாற்றுத்திறனாளியும் தீயில் சிக்கி உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த எட்டச்சத்தூர் கிராமத்தில் 50 வயது மதிக்கத்தக்க மாற்றுத்திறனாளியான அழகேசன் என்பவர் உறவினர்களை விட்டு தனியாக அவரது சொந்த விவசாய நிலத்தில் கூரை வீடு கட்டிக்கொண்டு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வந்த நிலையில் அழகேசன் என்பவரது வீட்டில் விறகு அடுப்பு சமைத்த போது எதிர்பாராத விதமாக திடீரென கூரை வீட்டில் தீப்பற்றி எரிந்ததில் தீ மளமளவென எரிந்ததில் கூரை வீட்டிற்குள் சிக்கிக் கொண்ட மாற்றுத்திறனாளி அழகேசன் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்த நிலையில் தீயில் கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பிறகு மங்களம்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் அங்கு விரைந்து வந்த மங்களம்பேட்டை காவல்துறையினர் இறந்தவரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து மங்களம்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாற்றுத்திறனாளி கருகி உயிரிழந்த சம்பவத்தால் அந்த கிராம மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எந்தவித நலத்திட்ட உதவிகளும் இல்லாமல் மீனவர்கள் பாதிப்பு அடைந்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. மினி மின் பேருந்தில் ஆங்கில எழுத்துக்களை அகற்ற வலியுறுத்தல். தமிழ் உரிமை இயக்கத்தினர் பேருந்தை நிறுத்தி எழுத்துக்களை அகற்ற முயன்றதால் பரபரப்பு. ஏலச்சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி. தொழிலதிபர் உட்பட 6 பேரை தேடுகிறது காவல்துறை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.